ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம குட்டி தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான கத்திரிக்காய் தாங்க அறுவடை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் லாங்க, இது அந்த சைஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் வந்ததும் இந்த சைஸ் தான் வந்திருந்தது. நம்ம இப்ப அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குங்க சைஸ் பாத்தீங்கன்னா. இதுல இன்னும் இங்க ஒன்று இருக்கு. இது இன்னும் குட்டியா தான் இருக்கு. இங்கேயும் ஒன்று இருக்கு பாருங்க. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம விட்டாலும் முத்திருங்க. இதுதான் கரெக்டான சைஸு. இது 4 கிடைச்சிருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரி தாங்க. இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். பார்க்கவே ஒயிட் திருப்பி மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இதையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஒயிட் கலரில். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒயிட் கலர் நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த சைடு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அந்த சைடு குண்டு கத்திரி இருக்கு, வாங்க அதை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஊதா குண்டு கத்திரி தாங்க இருக்கு. இப்போ ஒன்று இருக்கு, அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு அவ்வளோதாங்க இருக்கு. இங்கே மேலே சுற்றி ஒன்று இருக்கு, அதை எடுத்துக்கலாம். இங்கே 2 கிரீன் கலர் இருக்கு, அதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேயும் ஒன்று ஒளிஞ்சிட்டு இருக்கு. இனி வந்து நிறைய குட்டி தாங்க இருக்கு. எல்லாம் பிஞ்சா இருக்கு, எதுவும் எடுக்க முடியாது. இங்கெல்லாம் பெருசானாதான் எடுக்க முடியும். இதுல ஒரு 2-3 வெண்டைக்காய் இருக்குங்க, நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வெண்டைக்காய்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விதைக்காய் விட்டுதான் சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம அதை அப்புறமே எடுத்துக்கலாம். செடி நல்லா கொஞ்சம் சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த சைடை வளரலன்னு சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, காயெல்லாம் சூப்பராக வச்சிருச்சு. இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு, நம்ம அதையே எடுத்துக்கலாம். இதுதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தக்காளி வச்சு 5 மாசம் ஆச்சு. இப்பதான் ஒரு தக்காளி நம்மளுக்கு கிடைக்குது. எடுத்துக்கலாம். கொடி அது அப்படியே சாஞ்சு போச்சு. ஒன்று 2 முத்தி போச்சுங்க. ஆல்ரெடி முத்தி போய் காஞ்செல்லாம் போச்சு. அதையும் நான் சும்மா விதைகள் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ போட்டு அதுவும் முளைச்சு வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம இங்க ஒரு நொரப்பாவை பீர்க்கங்காய் இருக்குங்க, அதை எடுத்துக்கலாம். ஒன்று இருக்கு, அந்த சைடு 2 இருக்கு. இது வந்து நார்மல் பீர்க்கங்காய், எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம இந்த கொடியில் எடுக்கிற கடைசி அறுவடை நினைக்கிறேங்க. ஏன்னா எல்லாம் காஞ்சிருச்சு. நாங்கள் ஆல்ரெடி எடுக்கலான் இருந்தோம். சரி பார்த்தா காயும் மறுபடியும் வந்துட்டே இருக்கு. இங்கே பாருங்க, இங்கேயும் மறுபடியும் காயெல்லாம் வந்துட்டே இருக்கு. சரி அதனாலதான் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படியே விட்டுட்டோம்.
தெரியலங்க, இந்த மழை வந்து இந்த சைஸ் தான் வருது, அதுக்கு மேல பெருசா வர மாட்டேங்குது. நல்ல வேலைங்க நம்ம வெங்காயத்தெல்லாம் எடுத்துட்டோம் முன்கூட்டியே. பாத்தீங்களா, மழை வந்துட்டே இருக்கு. ஆள் ஸ்டாப்பா நைட்ல இருந்து இப்படியே தூரிக்கிட்டே தான் இருக்கு. இப்படியே விடனா அழுகிதான் போயிருக்கும். நம்ம நல்ல ஒரு பெஸ்ட் டிசிஷன் எடுத்துட்டோம் அதுலயே. இன்னைக்கு அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம குட்டி தோட்டத்தில் அறுவடை சூப்பராக முடிஞ்சுச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் கிடச்சிருக்கு, லாங் பீன்ஸு, அப்புறம் பீர்க்கங்காய், பச்சை மிளகாலாம் கிடச்சிருக்குங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோவில் வேறு கண்டென்ட்டில் சந்திக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மழை வேறு வந்து டாட்டா பாய்.